மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு ஹோட்டலுக்கு போறோம்னு போனவளுக சாயங்காலம் 7 மணி ஆயிருச்சு, இன்ன வர வீடு வந்து சேரல. ஒரு குடும்பத்துக்கு பொம்பளை இப்படி சுத்திக்கிட்டு தெரிஞ்சா குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? என்னம்மா என்ன செய்ய? சாப்பிட்டாச்சா? வாடா வா, உனக்காண்டிதான் காத்துக்கிட்டு இருக்கேன் வா. என்னம்மா சுகர் மாத்திரை எதுவும் தீந்துருச்சா? வாங்கிட்டு வரட்டுமா? திருநெல்வேலி சந்தையில தேடி போனேன் பொண்ணு, என் தேவலோக கண்ணு. நான் வாங்கி தந்தேன் பண்ணு, அவன் மண்டையில இருக்கு மண்ணுங்கிற கதையா? ஏண்டா அவன் மண்டையில என்ன மண்ணாடா இருக்கு? 1க்கு 2 பொம்பளை பிள்ளையில நேரத்தில் வீட்டில் போட்டுவிட்டு ஒரு வயசான கிளவி கிடக்கா திண்ணையில கட்டின புருஷன் அடிப்பானே திட்டுவானேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம மத்தியானம் 12 மணிக்கு திங்கிறதுக்கு போனவளுக சாயங்காலம் 8 மணி 7 மணி ஆயிருச்சு, இன்னும் வீட்டில் வந்து சேரக்கானா? அப்ப பயம் இல்லாத வாசி தானடா அப்படி தெரியுறா? ஏம்மா இவளுக்கு ஏடிஎம்ல கூத்தடிச்சு பணம் எடுக்க தெரியாம தெரிஞ்சுவிட்டு சாப்பிட போய் உட்கார்றதுக்கே 4 மணி 5 மணி ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பிட்டு விட்டுட்டு தானே வரனே, அப்புறம் 7 8 மணி ஆகத்தானே செய்யும். அட பேசாம இருங்கம்மா, வந்துருவா. சும்மா என்னத்தையாவது சொல்லணுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதியே. அப்பா பசிக்குதுப்பா, அம்மா டவுனுக்கு போயிருக்குன்னு சொன்னா இன்னுமா வரல, எனக்கு பசிக்குதுப்பா. பிங்கு குட்டி, அம்மா டவுன் வரைக்கும் போயிருக்கா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போல. அப்பா உனக்கு தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்றியா? ஆமாடா, தோசை ஊற்றி கொடு. அது ஒன்று தானே இப்போ குறைச்சலா இருக்கு. பொம்பளை ஊர் சுற்றிட்டு வருவா, ஆம்பளை நீ வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டுடா. எந்த வீட்லேயும் நடக்காத கூத்தெல்லாம் இந்த வீட்டில் தானே நடக்குது. அம்மா அன்னைக்கு என்ன ஊர் சுத்த போயிருக்கான்னு பேசிட்டு இருக்கீங்க. அவள் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்துக்கிட்டு ஹோட்டல் போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதானே. இதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, சும்மா திரும்ப திரும்ப அவளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறத பொழப்பா வச்சிருக்கிய. பிங்கு அக்காவையும் கூட்டிட்டு வா, அப்பா அவங்க 2 பேருக்கும் தோசை ஊற்றி தரேன், சரியா? சரிப்பா. ஆமாம் ஆமாம், ஊர் உலகத்தில் 50 ரூபாவே 100 ரூபாவே நகை போட்டு சீராட்டு அத்தனையும் ஒன்று விடாமல் செஞ்சவளுகளுக்கு கூட புருஷன்மார்க இம்புடு தாங்க மாட்டேங்கிறாங்களே. ஒன்றும் இல்லாத வந்த வெறும்பையம் அவளுக்கு இம்புடு தாங்களால இருக்குது. பொண்டாட்டியை ஒன்று சொல்லிடக்கூடாது, உடனே வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பி வந்துருவாங்க விளக்கண்ணே. அப்பா அவளுக்கு மட்டும் மொறுன்னு தோசை ஊற்றிட்டு எனக்கு மட்டும் இப்படி ஊற்றிருக்கப்பா. பிங்கு சண்டை ஒட்டுக்கிறாம அடிச்சுக்கிறாம பேசாமல் சாப்பிடுங்க. எனக்கு அப்படியே அப்பள மாதிரி மொறுன்னு இருக்கு. எனக்கும் தான் மொறுன்னு இருக்கு. உன் தோசையை பார்த்தாலே தெரியுது என்னவோ மொறுன்னு இருக்கான். இடையில உடனே அக்கால தங்கச்சி அது இதுன்னு ஆரம்பிச்சிருவிய. பேசாம திண்டுட்டு எந்திரிச்சு போங்கட்டி. உங்க அப்பா எந்திரிச்சு தோசை ஊற்றி கொடுத்ததே பெருசு, இதுல அவளுக்கு நல்லா இல்ல இவளுக்கு நொட்டிக்கிட்டு இருக்குன்னு. அம்மா உங்களுக்கு 2 தோசை ஊற்றி தரேன், சாப்பிட்றீங்களா? மாத்திரை போடணும்லம்மா. எனக்கு தோசை வேணாம், ஒன்று வேணாம். எனக்கு பசிச்சா நான் போய் ஊற்றி தந்துக்கிடுவேன். அம்மா பசி தாங்க மாட்டியல்ல, அதனாலதான் கேட்டேன். எனக்கு வேணானா விடுறா, சும்மா அப்படியே ஆத்தா மேல பாசம் இருக்கிறது மாதிரி நடிக்கிறேன். இப்பத்தேன் அம்மா சின்ன விஷயத்துக்குலாம் ஏமா அப்படி கோவப்பட்டு பெருசா பேசுறிய? எதுரா சின்ன விஷயம்? இல்ல எது சின்ன விஷயம்னு கேக்குறேன். ஒரு பாத்திரம் மண்டை விளக்கலினா ஏமா அப்படி விளக்காம போட்டு வச்சிருக்கேன்னு மாமியாக்காரி கேட்கத்தான் செய்வா. ஒரு கட்டாந்திர கூட்டல மாடு கண்ட குளிப்பாட்டாம கிடந்துச்சுன்னா ஏன் இப்படி குளிப்பாட்டாம போட்டிருக்கேன்னு கேட்கத்தான் செய்வா. அதே மாதிரி பொம்பளை வீட்டை விட்டு வெளியில போனவ 7 மணி 8 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராம அந்த பொம்பளையோட சுத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு திண்டுக்கிட்டு தெரிஞ்சோம்னா மாமியாக்காரி கேட்காம இருப்பாளாடா. அதை கேட்டதுக்கு என்னமோ எகிரிக்கிட்டு வர்றீங்க என்ன? அவன் அப்பா வீட்டில் இப்படி தான் இருந்தாளா? வீட்டை விட்டு வெளியில் போகாம தானே வச்சிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் வந்து இருக்குன்னு. 8 மணி வரைக்கும் பொம்பளை வெளியில் ஹோட்டலுக்கு போகிறேன் வாங்கி தந்துக்கிட்டு தெரிஞ்சானா எப்படிடா குடும்பம் உருப்படும்? அம்மா இப்போதாம்மா அன்னைக்கு ஃபோன் அடிச்சா 5 மணிக்கு தான் ஹோட்டலை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. அப்புறம் 5:30 பஸ்ஸுக்கு தானே ஏறி வர முடியும். வர்ற வழியில் வண்டி வேற பிரேக் டவுன் ஆயிருச்சான். அதை வேலை பார்த்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு மாமா. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், பிள்ளையில பார்த்துக்கிறங்க, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரப்போகுதுன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறா. அதுக்குள்ளே ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள்? வந்துருவாமா, பிள்ளைய வெளியே தருவ போய் பழகினா தானே எல்லாத்தையும் கற்றுக்கிற முடியும். அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்கிறதுக்காண்டி இங்கேயும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியுமா சொல்லுங்கள்? 4 இடத்துக்கு போயிட்டு வரத்தனமா வேணும், போகிற இடத்துக்கு போகத்தான் வேணும், வர இடத்துக்கு வரத்தே வேணும். எல்லாத்துக்கும் நம்ம நொட்டம் சொல்லிட்டு இருக்க கூடாதுமா. வெரி குட்பா அப்படிதாப்பா சொல்லணும். நாங்களும் ஃபியூச்சர்ல அப்படிதாப்பா இருப்போம். எல்லாத்தையும் அம்மா மாதிரி போல்டா சமாளிப்போம்ப்பா. அப்ப சூப்பர்ப்பா, செம்மப்பா. உங்களை மாதிரி நம்பிக்கையோட வைஃபை வெளியில அனுப்புறதுனால தான் இந்த நாட்டில் நிறைய பெண்கள் சாதனையாளர்களா இருக்காங்கன்னு எங்க மிஸ் கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கப்பா. எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் உள்ளவங்க தான். வீட்டில் உள்ளவங்க நம்பிக்கையா இருந்தாதான் பெண்கள் நிறைய விஷயத்துல சாதிக்க முடியும்னு எங்க மேம் அடிக்கடி சொல்லுவாங்கப்பா. அந்த நம்பிக்கையான ஒருத்தரை நான் இப்பதாப்பா பாக்குறேன். நீ சூப்பர்ப்பா. சரி தனிமி. அதானே மக்க மாருக இம்புட்டு சொன்னா பத்தாது, சும்மாவே ஆடுவேன். இப்ப மக்க மாருக காலில் சலங்கையை வேற கட்டி விட்டுருக்காளுங்க. இன்னி இவனுக்கு என்ன சொல்லவா வேணும்? இன்னும் பொண்டாட்டியத்துக்கு தலையில வச்சுக்கிட்டு சிங்குன்னு ஆடுவேன். அப்பா சாப்பிட்டோம்ப்பா, நாங்க போய் தூங்குறோம். சரிம்மா போய் தூங்குங்க, இப்ப அம்மா வந்துருவா. எங்க மாமா வாமா நிக்கிலி, வா.
ஐயோ மாமா, ஹோட்டலுக்கு போறோம்னு அடிச்ச கூத்து பெருங்குத்துனா வர்ற வழியில நடந்த கூத்து அதை காட்டி பெருங்குத்தா இருந்துச்சுவாங்க. ஐயோ வேகமா போகணுமே, பிள்ளைய பட்டினியா கிடக்குதுங்க, அத்தைக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும், சுகர் மாத்திரை போடணுமேனு வேகமா போகணும்னு நினைச்சுக்கிட்டே வரையில வண்டி பஞ்சரா போயிருச்சு. அப்புறம் மெக்கானிக்கு யாரையோ வர சொல்லி வேலை பார்த்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள விடிஞ்சிருச்சுவாங்க. ஐயோ கடவுளே, மணி 8 ஆயிருச்சே. பிள்ளைலாம் சாப்பிட்டாளுகளா? நீங்க சாப்பிட்டீங்களா? அத்தையெல்லாம் சாப்பிட்டாங்களா? என்ன அதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்ட அன்னைக்கு உன்னைய காணான்னு அம்மா தான் ரொம்ப பதறி போயிட்டாங்க பாவம். ஆமா ஆமா, இந்த கிழவி தானே ரொம்ப கவலைப்பட்டிருப்பா. எனக்கு என்ன தெரியாது, என்னத்தை சொல்லி கோழி மூட்டி பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு வம்பிழுத்து விடலான்னு தெரியும். இவங்க நம்மளை நினைச்சு கவலைப்பட்டாலாம் கவலை. ஐயார கண்டையா அந்த ஆலம்புவான் உள்ள இருக்குமா ஈரும்பேனுமா வந்தாக எங்க வீட்டுக்குன்னு மருமக தாயி நல்ல மருமகளை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். போ எம்மா பேசாம இருங்கம்மா. அவளே இப்பதான் வண்டியில ரிப்பேரா போய் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. என்னத்தையாவது இழுத்து கொட்டாதியம்மா. அப்பா சாமியில நான் வாயை திறக்கலப்பா, நான் வாயை இழுத்து மூடிக்கிறேன், நீங்க என்னமோ பண்ணுங்க. அன்னைக்கிளி வந்தது வராதம்மா ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, விடுங்க. ஏட்டி அன்னைக்கிளி டவுன்ல போய் ட்ரீட் கொடுத்துட்டு வந்திருக்க, என்ன சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? நீ என்ன சாப்பிட்ட? அட ஏமாமா, நீங்க அந்த குத்தை கேட்குறீங்க. வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியும் சொல்லவும் கூடாது, ஆனா இப்படியும் இவளுக்கு திங்கவும் கூடாது மாமா. அட ஒரு டீட்டு கொடுத்தோம்னா ஒரு பிரியாணியை வாங்கி திங்கலாம், ஒரு சிக்கன் 60 பைய வாங்கி திங்கலாம், என்னத்தையோ வரலாம்னு வைங்களேன். வானுகோழி பிரியாணி என்ன, காடை என்ன, கவுதாரி என்ன, அது என்ன இது என்ன, அந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பொருளையும் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு மனுஷிய ஆம்பளை மாதிரி முழு கோழியை ஒத்தாலும் உட்காந்து திங்கிறாமாமா அந்த நெடுவாளி. ஒல்லிட்டின்னு இருந்துக்கிட்டு இந்த போடு போடுறாளா நெடுவாளி? சரி சரி சாப்பிடட்டும். பஞ்சகம் இல்லாம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும்ல அன்னைக்கிளி. ஐயோ மாமா, அவளுக்கு சாப்பிட்டதை பார்த்துட்டு எனக்கு சாப்பாடே உள்ள இறங்கல. வாங்கின பிரியாணி ஒரு வாய்க்கு மேல உள்ள போகாம தட்டுல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க. அவளுகெல்லாம் அதை கொண்டா முழுங்குறேன் இதை கொண்டா முழுங்குறேன்னு முழுங்கிக்கிட்டே இருக்காளுங்க மாமா. கடைசியா அந்த மாடன்னு சொன்னா பாருங்க, வயிற்றுல கொஞ்சோண்டு கேப் இருக்கு, அதையும் நிறைச்சி விடுறதுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொண்டுட்டு வான்னு. ஆத்தாடி ஆத்தா, நடக்க முடியாம நிமிர முடியால மாமா திம்பாளுக. சரிட்டி அன்னைக்கிளி சாப்பிட வேண்டிய வயசுல சாப்பிடாதாம்மா, வயசான காலத்துல அதுக்கு தெம்பு கொடுக்கும். வயசு பிள்ளைய கண்டது கழியதுன்னு வல்லு வதக்குன்னு எதையும் ஒதுக்காம சாப்பிட்றது நல்லது தானே அன்னைக்கிளி. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளையும் வளர்க்கணும். உன் மகளுகளை வளர்க்குறவாரு, மீன் வறுத்தாத்தையும் திம்பேன், கோழி பொரிச்சாத்தையும் திம்பேன், முட்டை அவிச்சா திங்க மாட்டேன், ஆம்லேட் போடணும்னு அந்த மாதிரிலாம் புள்ள வளர்க்கக்கூடாது அன்னைக்கிளி. நம்ம நெடுவாளி மாதிரி எதை கொடுத்தாலும் வல்லு வதக்குன்னு சாப்பிட்றது மாதிரி புள்ள வளர்க்கணாமா சொல்லிவிட்டேன். எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு நம்ம நெடுவாளி தான் எடுத்துக்காட்டு, எப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு நெடுவாளி தான் எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. இங்க இருங்க மாமா, நம்ம புள்ள நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு என் ஃப்ரெண்டுகளுக்கு டீட்டு வச்சுட்டேன். ஆனா நம்ம பிள்ளைக்கு ஒரு 10 காசு சாமான் வாங்கி கொடுக்கல பாருங்க. அதை என்ன வாங்கி கொடுக்கலான்னு ஒரே யோசனையா இருக்கு. நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? ஏடி அன்னைக்கிளி பிள்ளைகளுக்கு gift வாங்கி கொடுப்போமா இல்லை டூருக்கு கூட்டிட்டு போவோமா? அம்மா, அப்பாவும் அப்பதான் உன்னை கூப்பிட்டாங்கம்மா. ஆண்டி 2 பேரும் என்னத்துக்கு கூப்பிடுறாங்க தெரியலம்மா, எனக்காம தெரியும், போய் கேட்டுக்க போ. இட்லியில இப்ப எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கே அப்படி மூஞ்சியை சுரிச்சு வச்சுக்கிட்டு போறவ. நான் ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது தான் வேலை சொல்லிட்டு இருக்காங்க, அவ ஃபோன் நோண்டும் போது மட்டும் ஏதாவது சொல்றீங்களா? போட்டி போ, லீவ் விட்டோம்னா புக் எடுத்து வச்சு படிக்க கூடாது, வீட்டுல உள்ள வேலை பார்க்க கூடாது, போன தான் நோண்டனே. போன் நோண்டிக்கிட்டு இருக்கே, எந்திரிச்சு போ சொல்லிட்டாங்களா? என்ன வலி வலிக்குது பிள்ளைக்கு. எந்திரிக்க சொன்னா குத்தம், உட்கார சொன்னா குத்தம், நடக்க சொன்னா குத்தமா இருக்கு. இப்போ அப்பா இங்க பாருப்பா அம்மாவை. போங்க போங்க, உடனே அப்பனை கூப்பிட்டு ஏலம் போட ஆரம்பிச்சிருவாளுங்க. ஆவுனா அப்பா இங்க பாருப்பா, அப்பா இங்க நோருப்பானு. அந்த காலத்து பிள்ளையெல்லாம் பரிச்சை எழுதி முடிச்சோன்னே பெரிய பிள்ளைகள்ட்ட புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கிங்கன்னு பேரு. இப்ப எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? இப்பதான் போன் நோண்டவே நேரம் இருக்க மாட்டேங்குதே. ஏடே அன்னைக்கிலே எம்படி நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்ன செய்யற அடுப்படிக்குள்ளையா? அப்படியே கரிச்சு பொரிச்சு விதவிதமா கலக்கி எடுக்கிறவங்க மாதிரி தான் அடுப்புக்குள்ளையா நிப்பாங்க. இந்த பேதியில போற கிழவிக்கு ஒரு கேடு வந்து தொலைய மாட்டேங்குது. அதுக்குதான் அப்படி பாடா படுத்துதுன்னு அந்த கிழவி அதை காட்டி படுத்துறா மனசு. என்னத்தை இப்ப கலக்கி வைக்காம என்னத்தை திங்கிறான்னு தெரியல. இந்த வாரேன் இருங்க. என்னத்தை சொல்லுங்க. ஏடி இங்க வா, வந்து உட்காரு வா. என்னன்னு சொல்லுங்க மாமா, அடுப்படியில வேலை இருக்குல்ல. ஏடி அன்னைக்கிளி சுப்பிரமணியோட நகை கடைக்கு போய் ஏதாவது அவளுக்கு பிடிச்ச நகையா பார்த்து ஒன்று எடுத்துட்டு வாங்க போங்க. ஏன் இப்ப என்னத்துக்கு நகை ஓட்டி எங்க போறா? ஏடி அன்னைக்கிளி என்ன நேற்று வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தோம்ல, பாப்பா நல்ல மார்க் எடுத்ததுக்கு நகை எடுத்து கொடுப்போம், gift வாங்கி கொடுப்போமா, இல்லை எங்கேயாவது வெளியூர் டூருக்கு கூட்டிகிட்டு போவோமான்னு கேட்டதுக்கு காவாசி பேர் நகை எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, முக்காவாசி பேர் ஏதாவது டூர் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு தான் அம்மா சொல்கிறாங்க, டூரு கூட்டிகிட்டு போய் காசை செலவழிக்கிறிய எதுக்கு, ஏதாவது நகை வாங்கி போடலாம்ல பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சரி உன்கிட்ட ஒரு வாரத்தை கலந்துக்கிறோமேன்னு கூப்பிட்டேன்.
எங்க மாமா நகை என்னத்தை எடுத்து கொடுத்தோம், பிள்ளைய பரிச்சை லீவுல எங்கேயும் போகாம வராம இருக்காளுக. எங்கேயாவது வெளியூர் சுத்தி பார்க்குற இடமா பார்த்து கூட்டிட்டு போனா தானே தேவலை. அவளுகளுக்கு அப்பதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கேன். எல்லா பிள்ளைகளும் லீவ் விட்டையில நான் அங்கே போனேன் இங்கே போனோம்னு வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லுவாளுக. இவளுக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்லாம நகை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கேன். அந்த செயின் மோதிரத்தை எதையும் பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டும் போகக்கூடாது, தங்க நகையில அவங்க பள்ளிக்கூடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கிட்டே எங்கேயாவது கூட்டிட்டு போலாமான்னு நினைச்சேன். என்ன அன்னைக்கிளிக்கா என்ன செய்யற? எட்டி நெடுவலி வனசா வாங்கட்டி வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேட்டி, உட்காருங்க. என்ன அக்கா ஒரே நகைன்னு ஒரே பேச்சா கிடந்துச்சு. என்ன நகை எடுத்திருக்கியாக்க? எங்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை காட்டவும் இல்லை. கண்ணு வச்சிருவோம்னு காட்டாம இருக்கியாக்க? எட்டி நகையெல்லாம் ஒன்றும் எடுக்கலட்டி. பாப்பாவுக்கு நகை எடுத்து கொடுப்போமா இல்லை பிள்ளையில டூர் கூட்டிட்டு போமான்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அக்கா வனசக்கா, நம்ம வெளியில கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். டூரு தான் போகுதுங்க போல. நம்ம கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கோம். எப்படியாவது இதுகளை டூருக்கு போறதுக்கு ஓகே பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்க, நம்மளும் ஓசியில போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. ஜாலியா இருக்கும்ல. ஆமாட்டி நெடுவலி, இப்ப பாரு வனசாவோட பெர்ஃபார்மன்ஸ. அன்னைக்கிலிக்கா என்ன உன் மகளுக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? நகை எடுக்க போறேன்னு. அட நகை எடுத்தாலும் என்ன 10 பவுனுக்கு நகை எடுத்து வைக்க போற? 1/4 பவுனுக்கோ 1/2 பவுனுக்கோ ஒரு தோடு மோதிரத்தை எடுத்து கொடுப்பேன். இதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம்க்கா. வருஷத்துல ஒரு நாள், அதுவும் நல்ல மார்க் எடுத்து பப்ளிக் பரீட்சையில பாஸ் பண்ண பிள்ளைக்கு எங்கேயாவது வெளியில டூருக்குன்னு கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வாக்கா. அப்பதானே பிள்ளையில சந்தோஷமா இருக்குங்க. பிள்ளைய சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ செலவு பண்ண போறியா, இல்ல உங்களோட தேவையை குறைச்சிக்கிறமேங்கிறதுக்காண்டி நீ செலவு பண்ண போறியா? அக்கா வனசக்கா, சூப்பரு. இதை அப்படியே பிடிச்சி ஃபாலோ பண்ணி போனீன்னு வச்சுக்க, நமக்கு டூரு கன்ஃபார்ம். ஆமாடி நெடுவலி, அப்புறம் எதுக்கு அக்கா இருக்கேன்? அக்கா இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்படக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாரு. எப்படி அன்னைக்கு மனசை மாத்திரை மட்டும் பாரு. சூப்பர்க்கா, விடாத, பேசு. எட்டிலா சும்மா 2 நாளைக்கு போய்கிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றது கழிக்கிற காசை என்னத்தையாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு நகை நட்டை எடுத்து வச்சா பின்னாடி உதவும் இல்லட்டி. சும்மா எதுக்கு காசை தெண்ட பண்ணனே? அக்கா என்னக்கா அந்த கிளடி இடையில பூந்து ஆட்டையை களைச்சு விட்றோம் போல் இருக்கே. அதான் நட்டி நெடுவலி, இந்த கிழடிக்கு ஏதாவது கோல் போடணுமே. என்ன போடலாம்? ஓகே, ட்ரை பண்றேன். இங்க பாருங்க கிழவி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இப்ப பாருங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு. இப்ப நீங்க நினைச்சாலும் உங்களால பஸ் ஏறி வண்டி ஏறி கார் ஏறி டூர் சுத்தி பார்க்க முடியுமா? பஸ்ல தூக்கி காலை வைக்கிறதுக்குள்ள புதக்கட்டின்னு கீழே விழுந்துருவீங்க. அப்ப என்ன ஆகும்? கால் உடஞ்சு 2 முறியும். எட்டிலா எத்தே கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எங்களை பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை குட்டியும் பிறந்துருச்சு. இப்ப நாங்க நினைச்சா டூர் சுத்தி பார்க்க போக முடியுமா? எப்படி போக முடியும்? உங்களை மாதிரி ஒரு மாமியா வீட்டுல இருக்கோம், மாமனார் கிழவனா வீட்டுல இருப்பாரு. அப்புறம் அந்த புருஷன்மார்க தொல்லை பெருந்தொல்லை. அவங்க சம்பாதிச்சு கொண்டு போறதே பெரிய விஷயம். அதுல அவங்களுக்கு சோறாக்கி போட்டு அவ பிள்ளைகளுக்கு சோறாக்கி போறது அதை விட பெரிய விஷயம். இதுல எம்பிட்டு காசை மிச்சம் பண்ணி நாங்க டூர் போறது கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த சின்ன பிள்ளைய எப்பவாவது ஒரு தடவை பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து ஒரு நம்மளை சந்தோஷப்படுத்தி ஊராளுக்கு முன்னாடி நம்மள தலை நிமிர்ந்து வைக்கும் போது நம்ம அதுகளுக்காக 10-20 செலவு பண்றதுல யோசிக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், அந்த பிள்ளைல எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா ஜாலியா இருக்குங்கன்னு. சின்ன பிள்ளையிலேயே இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டாத்தேன். உங்களை மாதிரி ஆயிட்டா ஒரு மண்ணும் கிடைக்காது. எக்கு ஒரே டேக்ல எவ்வளவு பெரிய டைலாக்கு. கண்டிப்பா இதுக்கு கிளவி மனசு மாறும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னு தெரியலையேக்கா. அங்கே பாரட்டி நடுவலி, கிளவி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டூர் போறது கன்ஃபார்ம். இவளுக்கு சொல்றதும் சரியாத்தே இருக்கு. எடி வனசா, நானும் இம்புட்டு நேரம் அதையே தான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கிளவி காதல உரைக்கிறது மாதிரி தெரியல. இந்த கிளடிக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே குடஞ்சுக்கிட்டு சாணியளவும் சகதியளவும் தெரிஞ்சோம்னா நல்ல மருமகனை தூக்கி தலையில வைப்பா. எங்கேயாவது இந்த புள்ளைய சாக்க சொல்லி போயிட்டு வருவோம், சுத்தி பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சா எங்க முடியுது? முட்டுக்கட்டை மாதிரி என்னத்தையாவது முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துக்கும் போக முடியுதுல்ல வருமோ. இருவலி, நம்ம என்னமோ அன்னைக்கு காக்காக பேசினது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்காண்டி பேசணுங்கிறதே எனக்கு புரியல. சரிடா சுப்பிரமணி, அவளுக்குதான் இப்படி தூரம் சொல்றாளுகள்ல. சரி பிள்ளைகளை கூட்டிட்டு டூருக்கு தானே போயிட்டு வாங்க. நான் என் பேத்திக்கு கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதுல அவளுக்கு ஒரு மோதிரம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நான் வாங்கி போட்டதா இருக்கட்டும், சரியா? அப்பாடா, கிளவி ஒரு வழியா டூருக்கு சம்மதம் சொல்லிட்டா. நம்ம இதை சாக்கா வச்சு எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதே. பிள்ளைக்கு தங்கத்துக்கு தங்கமும் கிடைச்சதாச்சு, நம்மளுக்கு டூருக்கும் போனதா ஆச்சு. எட்டிலா நான் கொடுக்குற காசை வச்சு என் பேத்திக்கு இன்னைக்கு போய் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுருங்க. நாளை பின்ன டூருக்கு போங்க, சரியா? ஜாலி. மனசக்கா அன்னைக்கிளிக்கா ஹெட் ஸ்மூத்தா டர்ன் ஆகுது. ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே திரும்பிரு. அப்புறம் அன்னைக்கு ஏன் உட்கார்ந்து நேரத்தை பக்கிட்டு இருக்க? வா போய் பிள்ளைக்கு மோதிரம் எடுத்து வந்துருவான். ஏக்கா இன்னைக்கு மோதிரம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு நைட் வந்து டூருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு டைம் சரியா இருக்கும்ல. வாக்கா போய் மோதிரம் எடுத்துட்டு வருவான். ஏட்டி என் மையன் மருமக என் பேர பேத்தியை மட்டும்தான் முடி டூருக்கு போறாங்க. உங்களையெல்லாம் ஓட்டிக்கிட்டு போகல. ஏக்கா வனசக்கா பிளான் எல்லாம் குழப்பிருமோ? நான் இருக்கேன் நெடுவலி, நான் இருக்க பயமே. இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் மச்சான் மட்டும் காசை வச்சு ஒன்றும் டூர் போகல. நாங்க எங்கள்கிட்டையும் காசு இருக்கும்ல, அதை வச்சு சரி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம்னா ஒண்ணுக்கு ஒன்று துணையா இருக்குமே நினைச்சுதான் போகலான்னு முடிவு எடுத்தோம்.
என்னமோ மச்சானோட காசு வச்சு டூர் போற மாதிரி பேசுறிய? அப்படியே செலவழிச்சாலும் எங்க மச்சான் எங்களுக்காக செலவழிக்க மாட்டாரா என்ன? என்ன மச்சான் நீங்களே சொல்லுங்க, செலவழிக்க மாட்டீங்களா என்ன? ஏடி வாசா, அப்படிலாம் செலவழிக்க மாட்டேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கே எனக்கு 6000 செலவு. இதுல உங்களை டூருக்கு வேற கூட்டிட்டு போய் செலவு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? ஓடி போயிருங்க அம்மா சொல்லிவிட்டேன். நான் அதெல்லாம் தனியா என் பிள்ளைல கூட்டிட்டு நான் என் புருஷனோட போயிட்டு வருவேன். நீங்களாம் வரவே நம்பி. எக்கா அன்னைக்கிளிக்கா, என்னக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட? நம்ம 2 பேரும் அப்படியாக்கா பழகணும். நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை மாதிரி ஒட்டி பிறந்த 2 பிரிவுகளக்கா பழகணும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியே நெஞ்சில கத்திய வச்சு குத்திட்டியக்கா. ஏட்டி வனசா நெடுவாளி, அதுக்காண்டி ஏன்ட்டி இப்படி அழுதுகிட்டு இருக்கிறவளுக? அட அழுகாம இருங்கட்டி. எனக்கு அங்கே வயல்ல நிறைய வேலை இருக்கு. வயலுக்கெல்லாம் உரம் போடணும், வாழைப்பழம் நட்டு விடணும். அதனால என்னால டூருக்கு போக முடியாது. நீங்க எல்லாரும் புள்ள குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. மாமா ஹோட்டல்ல நடந்து குத்ததான் வந்து சொன்னேன்ல. ஏட்டி விடுட்டி, வந்துட்டு போறாளுக, ஆசைப்படுறாளுகல்ல. இங்க இருங்கடி, டூருக்கு கூட்டிட்டு போறது மட்டும்தான் நானா இருக்கேன். அதுவும் மாமா சொன்ன ஒத்த வார்த்தையை கட்டுப்பட்டு தான் கூட்டிட்டு போறேன். அங்க வந்து அதை செலவு ஒண்ணு அன்னைக்கிலிக்கா, இதை செலவு ஒண்ணு அன்னைக்கிலிக்கா, அதுக்கு கூட அன்னைக்கிலிக்கா, இதுக்கு கூட அன்னைக்கிலிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. மாவளகளை அங்கேயே விட்டுவிட்டு அடுத்த வண்டியை பிடிச்சிட்டு நான் பாட்டிலையும் பிள்ளைல கூட்டிட்டு வந்துருவேன் அம்மா. அதனால 5 ரூபாயா இருந்தாலும் சரி, ஆளுக்கு 2000 ரூபா தான். 10 ரூபாயா இருந்தாலும் ஆளுக்கு 5 ரூபா தான். ஒழுங்கு மரியாதையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வர்றதை நான் வாங்க, வராட்டி போங்க. வனசக்கா, என்ன அக்கா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பீஸா பேசிக்கிட்டு இருக்கு? பேசுது நடுவாளி, இங்கனக்குள்ள தானே பேசுது. அட அங்க போனோம்னா அக்கா மனசை மாத்திடலாம். மாமியா முன்னாடி சும்மா அக்கா நடிக்கும். அதெல்லாம் கண்டுக்கிறாது. நீ விடு, போயிட்டு பேசிக்கலாம் விடுட்டி. ஓகேக்கா. அம்மா அன்னைக்கிளிக்கா, கையில் எதுக்கு பேகு? வரும்போது எதுவும் ஜாமான் வாங்கிட்டு வர போறியா என்ன? அட ஆமா, நான் இதை பார்க்கவே இல்லையே. ஏன் அன்னைக்கு அந்த பேக்கு தெரியல? என்ன அதிசயமா கேக்குறிய? எதுக்கு போய்கிட்டு இருக்கோம்? நகை வாங்க தானே போயிட்டு இருக்கான். அப்ப நகையை எதுல தூக்கி வச்சு கொண்டுட்டு வர்றது? அதனாலதான் இந்த பேக் எடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கிளிக்கா, வாங்குறது காப்போன் மோதிரம். அதை உங்க சுண்டு விரலால மறைச்சி கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கு எதுக்குக்கா இவ்வளோ பெரிய பேகு? அன்னைக்கிளிக்கா, அப்படியே நீ வாங்குற காப்பைய மோதிரத்தை பத்திரமா கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாலும் அவங்களே ஒரு சின்ன டப்பால வச்சு அதுக்குன்னு ஒரு மணி பர்ஸ் போட்டு தாக்கா கொடுப்பாங்க. அதை நீ கையிலேயே கொண்டுட்டு வந்துடலாம்ல. அதுக்கு எதுக்கு இத்த தண்டி பேக்கை தூக்கிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க நீ? ஏட்டில அதனாலதான் மட்டும் இன்னும் கூடத்து போய் தெரியறியே. நம்ம ஊருக்கார பொம்பளை எல்லாம் நல்லவளுகளா சொல்லு. அவளு மொக்குக்கு மொக்கு தெருவுக்கு தெரு உட்காந்துக்கிட்டு ஊரு கதைய பூரா பேசிக்கிட்டு எவ எங்கே போறா, எவ கையில என்ன கொண்டுட்டு வரா, எவ எந்த கடைக்கு போறா, எவ நகை வாங்குறா, எவ நட்டு வாங்குறான்னு அவ போறதையும் வர்றதையும் குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காளுகள்ல. அவளுக்கு கண்ணுல எல்லாம் இருந்தா விளங்க மாட்டி அப்புறம் பிள்ளைக்கு முடியாம போயிரும்ல. அதனாலதான் இந்த பையை எடுத்துட்டு வந்து அந்த மணிப்பர்ஸ் அதுக்குள்ள வச்சு கொண்டுட்டு வந்துட்டோம்னா அடுத்த வீட்டுக்கு தெரியாம வந்துடலாம்ல டி. அதனாலதான் இந்த பையை எடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கிளிக்கா, உன்னால மட்டும்தாக்கா இப்படிலாம் யோசிக்க முடியும். சரி வா போவோம். ஆமா, என்ன மாதிரி சொல்லிட்டோம்னா இக்கின்னு இப்படி பல்ல கட்டத்தையும் தெரியும் இவளுக்கு. வேற ஒரு கூறுவாரும் தெரியாது. அத்தா வா அத்தா, உன் கூரையும் வாரையும் கூறு ஓட்டுதான் விற்கணும் வா. ஏட்டி நெடுவாளி, வாட்டி நம்ம வேற கடைக்கு போவோம். எக்கா, இன்னும் நகையே பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏக்கா வேற கடைக்கு கூப்பிடுற நீ? இல்லட்டி நெடுவாளி, இந்த கடையோட வாசலை பத்தியா தெற்கு பார்த்த வாசலா இருக்கு. தெற்கு பார்த்த வாசல்ல நகை வாங்கிட்டு போய் பிள்ளைக்கு நகை சேராம போயிருச்சுன்னா அடுத்தடுத்து என்னட்டி செய்யறது? பொம்பளை பிள்ளை வேற, நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்கணும்ல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குட்டி. நம்ம வேற கடைக்கு போய் பாப்போமா? எக்கா அன்னைக்கிளிக்கா, நகை கடை வச்சிருக்கிறவங்களே ஓகோன்னு கோடீஸ்வரங்களா தாக்கா இருக்காங்க. ஒரு காப்பை மோதிரம் எடுத்துட்டு போயா நீ பிச்சைக்காரி ஆயிர போற? அட வாக்கா யாக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? எட்டியில கோச்சுக்கிறாது எட்டி. அக்காவுக்கு எப்போதுமே தெற்கு பார்த்த வாசல் ஒத்துக்கிறாதா? அதனாலதான் சொன்னேன். அன்னைக்கிலிக்கா, இதுக்கெல்லாமா நீ கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்ப? எட்டியில எனக்கு மனசு ஒப்பல, வேற கடைக்கு வாங்கன்னா வாங்கல, சும்மா அதை இதையும் சொல்லிக்கிட்டு. வந்து தொலை, வேற கடைக்கு போவோம். ஹலோ மேம், வெல்கம் மேம். என்ன மேம் பாக்குறீங்க? ஐயா அன்னைக்கிளிக்கா, இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? என்ன டிசைன் பாக்குறீங்கன்னு தானே கேட்டுச்சு. அதுக்கே இப்படி ஆனு வாயை பொழக்கிற நீ? எட்டி நெடுவாளி, அங்க பாரு இந்த புள்ளைய பாருட்டி. என்ன தெரிகிறது? அப்படி ஒன்றும் தெரியலையே, நல்லா தானே இருக்கு. ஏக்கா, அந்த பிள்ளை நல்ல ஸ்டைலா தலைக்கு கலரிங்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு சூப்பரா சேலை கட்டி வந்து நின்றுக்கிட்டு தானே வெல்கம் சொல்லுது. அதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? நெடுவாளி, அன்னைக்கிலிக்கா இந்த கடையில ஏதோ குண்டத்துக்கு போட பாக்குறதியோய். ஏக்கா, என்ன விஷயம்னு சொல்லி தொலைக்கா. ரொம்ப நேரமா ஆனு வாயை பொழந்து சாக்கு ரியாக்ஷனே கொடுத்துக்கிட்டு இருக்கே என்ன? எட்டி அந்த புள்ளைய நல்லா பாருங்கட்டி, என்ன கலர் சேலை கட்டியிருக்கானே. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவ கண்ணு 2 என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு அழகா லுக்கா கருப்பு கலர்ல சேலை கட்டிட்டு வந்து நிக்கிறா. இதுல என்ன இருக்குப்ப? எட்டிலா, என்ன கட்டி பேசுறீங்க நீங்க? கருப்பு துணி எங்க குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்லட்டி. நாங்க யாராச்சும் என்னைக்காவது கருப்பு சேலை கட்டியோ கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டோ பாத்திருக்கீங்களாட்டி?
ஆதலால் தாங்கள் கூற வருவது ஏட்டி முதன்னு பிள்ளைக்கு நகை எடுக்க வந்திருக்கான். இப்படி கருப்பு சேலையை கட்டிக்கிட்டு வெளுக்கம்னு கையை நீட்டி போட்டுக்கிட்டு இருந்தானா நல்லா வட்டி இருக்குது. மனசெல்லாம் ஒரு மாதிரி படவடன்னு அடிக்குதுல்ல. அன்னைக்கிலிக்கா உங்களுக்கு தானே கருப்பு ஆகாது, அந்த பொண்ணு போட்டா உங்களுக்கு என்னக்கா? எட்டில என்னங்கிட்ட கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டு இருக்கிறிய. முதன்னு பிள்ளைக்கு நகை எடுக்க வந்திருக்கான். இப்பதான் கருப்பு துணியை போட்டுக்கிட்டு வந்து வெளுக்கம்னு நீட்டிக்கிட்டு இருக்கா. திருத்த முடியாதுடி, உங்களை திருத்தவே முடியாது. அன்னைக்கிலிக்கா இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர நீ? எட்டில வாங்கட்டி வேற கடைக்கு போய் பாப்போம். இந்த கடையும் எனக்கு மனசு ஒப்பல. அடச்சை, இந்த மாதிரி ஒரு ஆளு தெருவுக்கு 4 பேர் இருந்தா போதும், ஊரு உருப்புற்ற நாடு விளங்கிடும். கரும வந்து தொலைங்க, வேற கடைக்கு போய் தொலைவோம். மேடம், நம்ம கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காமலே போறீங்களே. ஏம்மா இங்க பாரு கருப்பு சேலக்காரி, உன் கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியத்தான் செய்யுது. ஆனா காப்பைய மோதிரத்துக்கு 16 பக்குவாடு சொல்றவட்ட என்னன்னு விற்க போற நீ? ஆனா வேற யாரையாவது பாத்துக்கமா, நாங்க போயிட்டு வரோம். ஆன்ச்சி நீங்களாவது வந்து பாருங்க ஆன்ச்சி. இந்தம்மா யார் ஆண்டி போட்டுக்கிட்டு இருக்க நீ? என்னை பார்க்கல உனக்கு என்ன ஆண்டி எனக்கா தெரியுதோ? இல்ல ஆன்ச்சி, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, அதான் மரியாதையா சொல்லலாமேன்னு. எக்கா அன்னைக்கிலிக்கா, இப்போ எதுக்கு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆன்ட்டின்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாமா கோவம் வரும் உனக்கு? இங்க இருக்கு நெடுவலி, எனக்கு கடுப்பு வந்துடாமா. என்னை பார்க்கல என்ன ஆண்டி எனக்கா தெரியுதோ? என் பிள்ளைகளே இப்பதான் சின்ன பிள்ளைகளா இருக்காளுங்க, இப்பதான் ஆண்டி ஆமல ஆண்டி. ஏக்கா அன்னைக்கிலிக்கா உன்னைய பாட்டின்னு சொல்லாம ஆன்ட்டின்னு சொல்லிச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாக்கா இப்பதான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறவ. என்னடி வேணசா, என்னை பார்க்கல என்ன பாட்டி எனக்கா தெரியுதோ? ஆளுக்காளுக்கு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன? எக்ஸ்கியூஸ் மீ ஆன்ட்டி உங்களே தான். ஐயோ போச்சே, ஒரு வாட்டி சொன்னதுக்கே மனுஷி ஒய்யாரமா பொங்கி எழுந்துட்டா. இப்போ இந்த பிள்ளை ஓயாம வேற சொல்லுது, அந்த பிள்ளைய அடிச்சாலும் அடிச்சிருமே. ஆன்ட்டி உங்களை தான் ஆன்ட்டி, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, உள்ள வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஆன்ட்டி. ஆன்டிக் பீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்தாம்மா என்னை பார்க்கல உனக்கு என்ன எப்படி தெரியுது? சும்மா ஆண்டி பேண்டின்னு ஆளுகளையும் அவங்களையும் பாரு. கருப்பு சேலையை சுத்திக்கிட்டு வந்து நின்றதும் பார்த்தாம ஆண்டி போட்டுக்கிட்டு இருக்கா பார்த்தேன் ஆண்டி. சிஸ்டர், ஆன்டிக் பீஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கும்? நெடுவலி, என்ன வாங்கி கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியோ நீ? எக்கா அந்த பிள்ளை சொன்னதுக்காக நான் கேட்டக்கா, என்னவோ நானா சொன்னது மாதிரி சொல்றேன். சரி வா, உனக்கு தான் பிடிக்கல, இல்லை நம்ம வேற கடைக்கு போவோம் வா. எக்கா வனசாக்கா, அன்னைக்கிலிக்கா இருக்கிற கோவத்துல என்னையே கடிச்சு வச்சாலும் வச்சிரும். எட்டி நீ பின்னாடி வாட்டி, நான் முன்னாடி போறேன். அன்னைக்கிலிக்காவுக்கு உண்மையை சொல்லவும் கோவம் வருது பாரு. எடியில நீங்க நகர்ந்து போறீங்களா இல்ல நான் போகட்ட மாட்டே? சும்மா நின்றுகிட்டு இப்பதான் பல்ல கட்டிக்கிட்டு இருக்காளுங்க. போயிடுறோம் ஆண்டி, நிக்காம ஓடு. ஆன்ட்டி நீங்க ஒன் டைம் வந்து பாருங்க ஆன்ட்டி, நம்ம ஷாப்ல ஆன்டிக் பீஸ் ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். யாருமா கருப்பு சேலக்காரி, உன்னைய பார்க்கல தான் 60 வயசு கிளவி மாதிரி இருக்கு. என்னைய பார்க்கல உன்னை யாரும் ஆண்டின்னு சொல்ல மாட்டாங்க. உடம்பு கொஞ்சம் பூசுனாப்புல இருந்தா உடனே ஆண்டி அம்மள ஆண்டி. ஆளும் முகரையும் சேலை கட்டும் வந்துட்டு அப்பத்தேன் வேலுக்கம்னு பாட்டி என்கிட்டே. ஒன்னாலதான் இந்த கடையில நகை எடுக்காம போறேன். நான் நகை எடுத்தேன்னா அந்த கடைக்கு இன்னைக்கு கூட்டம் அள்ளுன்னு அள்ளி இருக்கும். என் ராசி எப்படி எல்லாத்தையும் நீ வந்து கெடுத்துக்கிட்ட. இப்போ இங்க என்ன நடந்தது? ஆன்ட்டின்னு சொன்னதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு போறாங்க. இவங்க என்ன பேபி நான் சொல்ல முடியும்? வெல்கம் மேம். ஆமாப்பா, நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்ருப்ப போல, வயிறுலாம் ஒரு மாதிரி கனமாத்தான் இருக்கு. எங்களுக்கு நல்லபடியா வந்து நகை எடுத்து போட்டு காட்டுவியா? எக்கா அன்னைக்கிலிக்கா, என்ன கடைக்காராலும் உனக்கு தெரிஞ்ச ஆளா இருப்பார்வோல, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா தெரிஞ்ச கடைக்கு தான் போகணும்னு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சும்மா எதுக்கு எங்களை சுத்தல விட்டுக்கிட்டு இருக்க நீ? வீட்டில யாருக்கிட்ட தெரியும் இந்த ஆள? நான் என்ன வாரமா நகை கடைக்கு வரேன் நகை எடுக்கிறதுக்கு? இவ ஒருத்தி. அக்கா நீ தானே வந்தோடனே தெரிஞ்சவங்க மாதிரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு நல்லா விசாரிச்ச, அதை வச்சுதான் நெடுவாளி கேட்டுக்கிட்டு இருக்கான். எட்டில அப்படி இல்லடி, நம்ம துணி கடை நகை கடைக்கெல்லாம் போகும்போது அங்கே வேலை பார்க்குற புள்ள பயலுகள்ட்டெல்லாம் என்னப்பா நல்லா இருக்கியா சௌரியமா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்டோம்னு வச்சுக்க, நம்ம மேலே எம்புட்டு பாசம் நினச்சிக்கிட்டு அந்த பயலுக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய எடுத்து போட்டு காட்டுவாங்க. நம்ம அதில் நல்லதாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிறலாம்ல. அதுக்காண்டி சும்மா பேச்சு கொடுத்தோம்டி. நல்லா பேச்சு கொடுத்தப்போ ஆமா நீ கையில் ஒரு பேக் வச்சிருந்தியா, அதை காண? ஐயா ஆமா, அந்த தெற்கு பார்த்த வாசல்ல ஒரு கடை இருந்துச்சுல்ல, அந்த கடையில பேக்க கீழே வச்சுட்டு தண்ணி குடிச்சோம் டீ. அங்கனையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் போல. பத்தியா நான் சொன்னேன் பத்தியா, தெற்கு பார்த்த வாசல் எனக்கு ஆகாதுன்னு சரியா காட்டி கொடுத்துருச்சுவாரு. என் குலதெய்வம் சரியான பெல்லாத சாமி டீ. அது இப்படித்தான் எனக்கு ஆகாத விஷயத்த காட்டி கொடுத்துருந்துரியுமா? ஏ லூஸ் அன்னைக்கிலிக்கா, பேகை கீழே வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பேக் எடுத்துட்டு வர வேண்டியதானே. மறந்து வச்சுட்டு வந்ததுக்கு எப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்குன்னு பாரு. சரி போங்கட்டி, அந்த ஆள் வேற ரொம்ப நேரமா நிக்கிறாரு, போய் நகைகளை பார்த்து எடுப்போம்.
ஆமாம் அப்படியே 500 பவை நகை எடுக்க வந்துட்டீல, அதை வந்து பார்த்து அலசி ஆராய்ச்சி பண்ணியில வாங்கினேன். அதுக்கு நேரம் ஆகத்தான் செய்யும், நம்ம சீக்கிரம் போயிடுவோம். ஆளுகளையும் அவங்களையும் பாரு, வந்தது காப்பை மோதிரம் வாங்குறதுக்கு, அதுக்கு 16 கடை ஏறி இறங்கி அம்மம்மா வேற அப்பப்பா வேற. வாக்க அண்ணா, உங்களை மேனேஜர் சார் கூப்பிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக காட்டுங்க. ஓகேண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. மேடம், என்ன கலெக்ஷன்ஸ் மேடம் பார்க்குறீங்க? நம்ம கிட்ட கம்மல், வளையல், ஆரம், நெக்லஸ், சோக்கர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு மேடம். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இந்தம்மா பொண்ணு, நாங்கள் பார்க்குற எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நோ மேம், அப்படிலாம் ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். அதில் நீங்க பிடிச்சதை எடுத்துக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுறலாம் மேம், நோ ப்ராப்ளம். ஏட்டி நெடுவலி, நம்ம வாங்க வந்தது பாப்பாவுக்கு ஒரே ஒரு மோதிரம், அதுக்கு எதுக்கு நீ என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறவ? எக்கா அன்னைக்கிலிக்கா, இங்கே பாத்தியா இந்த கடை பூரா எம்புட்டு நகை கொத்து கொத்தா கிடக்குன்னு. ஐயோ மாங்காய் மரத்தில் கிடைச்சது மாதிரி காய்ச்சு தொங்குதுக்கா. இதை பார்க்கும்போது அப்படியே அள்ளிக்கிட்டு போகணும் போல ஆசையா இருக்கு. ஆனால் அந்த கடைக்காரங்க விட மாட்டாங்களே, அதுக்காக நம்ம அப்படியேவா விட்டுட்டு போக முடியும்? ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிட்டாது போலாம்க்கா. ஏட்டி நெடுவலி, இப்போ நீ என்ன சொல்ல வர? எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலான்னு நினைக்கிறியோ? ஏ சீ, நம்ம ஆட்டையெல்லாம் போட வேணாம்க்கா. இப்போ என்ன தாட்டி நடுவழி சொல்ல வர நீ? இல்லட்டி மாட்டேனே, நம்ம எல்லா நகையும் வாங்குறதுக்கு நம்ம கையில் காசு இருக்கனே. நம்மளே அடுத்தவை எவ்வளவு கொடுப்பாளா வாங்கி நக்கிட்டு போவோமான்னு இருப்போம். நம்மகிட்ட ஏது அம்பிட்டு காசு? ஆனால் எல்லாத்தையும் போட்டு பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்க. நம்ம போட்டு பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிருவோம். அதை நம்ம ஸ்டேட்டஸில் போட்டு விட்டு லைக் வாங்குவோம். லைக் சும்மா பிச்சுக்கோ. அடிச்சுக்க ஹைஃபைய. நெடுவலி, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளுக்கு வந்த வராளுக வராட்டி போறாளுக. நான் நகை போடும்போது நீ போட்டா எடு, நீ நகை போடும்போது நான் போட்டா எடுக்கிறேன், சரியா? மேம் வாங்க மேம், கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வரோம். எட்டி நெடுவலி, இங்க பாருவே எம்போட்டு நகை இருக்குன்னு. ஆத்தாடி, நகை கடைக்காரவர்களா ஏன் கோடீஸ்வரவங்களா இருக்காங்கன்னு இப்ப தானட்டி புரியுது. எக்கா, உனக்கு எந்தெந்த நகையெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கழுத்துல போட்டு அழகு பார்த்துருவான். எட்டி நெடுவலி, அந்த 2வது வரிசையில 3வதா ஒரு நகை தந்ததில்ல, அதை எடுத்து அக்கா கழுத்துல போட்டு பாப்போமா? அன்னைக்கிக்கா 16 வாஸ்து சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நகையை பார்த்தோன்னா ஆனு வாயை பழக்கிற. ஏ வனசாக்கா, நீனா இருந்தானே நானா இருந்தானே, பொண்ணா பிறந்த எல்லாருமே நகைக்கும் சேலைக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும். அப்பதானே அவ பொம்பளை. அட நீ ஒண்ணு. அன்னைக்கிலிக்கா, உனக்கு அந்த நகை தானே வேணும்? இரு செத்த இடத்துல எடுத்து கழுத்துல மாட்டி விடுறேன். என்ன மேம் பண்றீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறது, என்ன அந்த பிள்ளை திடீர்னு வந்து முன்னாடி நிற்கிது. இங்கே பாருப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க நகையெல்லாம் போட்டு பார்த்து வாங்கலாம்னு. அதை நாங்கள் இதில் உள்ள நகையெல்லாம் எங்கள் அக்கா கழுத்தில் என் கழுத்துலலாம் மாட்டி எங்களுக்கு எந்த நகை சூட் ஆகுதோ அந்த நகையை கடைசியில் பில் போட்டு வாங்கிக்கிறலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எடுத்து போட்டு பார்க்கலாம்ல? உங்க இஷ்டத்துக்கு நீங்களே எடுக்கக்கூடாது மேம். நீங்கள் எந்த நகைன்னு கை காட்டுங்க, நான் எடுத்து தரேன். இது வேறையாக்கா, நான் அந்த 2வது வரிசையில் 3வது ஒரு நகை இருக்குல்ல, அதை எடுத்து கொடு. அதுதான் எங்கள் அக்காவுக்கு பிடிச்சிருக்கான், போட்டு பார்த்துட்டு தாரோம். ஓகே மேம், 1 மினிட். என்ன இந்த பிள்ளை இப்படி குரங்கு கணக்கா தொங்குது? அதனால தான் இந்த மாதிரி சித்து போல பிள்ளையில கடையில் வச்சிருப்பாங்க போல. டக்குன்னு ஏறி இறங்கி எடுத்துடலாம்ல? இந்தங்க மேம், நீங்க கேட்ட ஜுவல் எடுத்து போட்டு பாருங்க. அடேங்கப்பா, அன்னைக்கிலிக்கா சூப்பர் செலெக்ஷனாக பண்ணியிருக்கியே. எப்படியும் 20 பவுன் இருக்கும்க்கா. உடம்புக்கு எப்படியும் ஒரு 20 பவுனாவது போட்டாதான் கொஞ்சம் பார்க்கறது மாதிரி இருக்கும். போட்டு பாரு, செம்ம லுக்கா இருப்பப்போ. ஆமாட்டி நெடுவலி, எப்படி இருக்கு வருவேன் மேம். அது ஆன்டிக் பீஸ் மேம், ட்ரெடிஷ்னலா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அது ஆன்டிக் பீஸா? இந்தாம்மா பொண்ணு, எனக்கு இந்த சங்கிலி வேணாம், வேற ஏதாவது எடுத்து காட்டு. ஒய் மேம், ஆன்டிக் பீஸ் நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கா நல்லா இருக்கும் மேம் பார்க்கறதுக்கு. அதுவும் உங்களுக்கு போட்டா செம்ம லுக்கா இருக்கும் மேம். அன்னைக்கிலிக்கா, இந்த செயின் உனக்கு போட்டாதான் ஸ்பெஷலா இருக்குமா? அந்த பிள்ளையே சொல்லுது பத்தியா? அட எடுத்துக்கக்கா, மாமா காசு தருவாரு. பாய மூறிய லட்சத்த. இந்தம்மா, எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல, வேற ஏதாவது எடுத்து கொடு. ஆண்டிக்கு பீஸ், அங்களுக்கு பீஸ்னு. சரிம்மா, எங்கள் அக்காவுக்கு வேணாமா? நல்ல வயசு பொண்ணுங்க போடுறது மாதிரி நல்ல நியூ மாடலாக காட்டுங்க. எங்கள் அக்கா எப்போதுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆள், அதுக்கு நியூ மாடல் கலெக்ஷன் தான் பிடிக்கும். ஓகே மேம், ஷியோர் மேம். இங்கே பாருங்க மேம், இது நியூ மாடல் தான், அப்படியே தோடோட செட்டாகவே வந்துடும் மேம். அந்த செயினில் 4 பவுனு, தோடு 2 பவுனு, மொத்தம் 6 பவுன் மேம். எக்கா வனசாக்கா, இங்கே பார்த்தியா 2 பவுனுக்கு தோடாங்க்கா. அப்போ ஒரு தோடும் 1 பவுனு போல் இருக்கு. காது இழுத்து தொங்கிராது? நெடுவாளி, அதெல்லாம் காது இருக்கிறவங்க பயப்படணும், நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? ஆமாம், மேடமுக்கு மேனுஃபேக்சரிங் பயங்கரமாக பண்ணியிருக்கு. உனக்கும் தான் காதே தெரியாமல் மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கு. இவங்க என்னமோ பேச வந்துட்டாங்க. போமா, போய் புள்ள குட்டியில் படிக்க வைக்கிற வேலையை பாரு போ.
நான் காது தெரியாத அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஆளை பாரு. நான் காது தெரியாத அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், கண்ணு தெரியாத அளவுக்கு புருவம் வளர்த்துருக்கேன், கை தெரியாத அளவுக்கு கூட வளையல் போட்டிருக்கேன் தெரியுமா? ஆளை பாரு எம்மா போமா. மூஞ்சியும் மொகரையும் பாரு. பட்டிக்காடு பட்டிக்காடு. எடி மாடனே, அவ சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, விடு. ஒன்றும் இல்லைக்கா, நானும் சும்மா தான். ஆத்தாடி ஏட்டி, நீ நார்மலாவே இருந்துட்டு போயிரு. அம்மா பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு. இது என்ன தேங்காய் திருவி மாதிரி இருக்கு? சும்மாக்கா சும்மா. என்னத்த சும்மாவா? ஏட்டி நெடுவாளி, ஏன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவ? எடுத்து எதையாவது கழுத்துல போட்டு பாருட்டி. அதுக்கு தானே இந்த கலெக்ஷனுக்கு வந்தா. இல்லைனாத்த நம்ம மோதிரம் அங்க போயிருப்போம்ல டி. போட்டுருவான். அன்னைக்கிலிக்கா அப்படியே தங்க சில மாதிரி மின்றக்கா, செம்மையா இருக்கு உனக்கு இந்த செயின். மாமாட்ட சொல்லி அடுத்த வாட்டி வந்து வாங்கிக்க சரியா? ஆமாட்டி நெடுவாளி, எப்படி இருக்கு வருவேன். இந்த நகைய பார்க்க பார்க்க ஆசையா இருக்குடி. எட்டி மாடனே, நீ மட்டும் ஏன்டி சும்மா நிக்கிற? இந்த இதை எடுத்து மாட்டி பாரு. நெடுவாளி, என்ன போட்டு பார்க்க வந்தது நான்? என்னம்மா அவளுக்கு கழுத்துல மாட்டி விட்டுவிட்டு எனக்கு என்ன நிக்கிற? எக்கா, அதுகளுக்கு தான் தங்க நகை, நமக்கு வைர நகை. மாப்பிள்ளை வரார் தங்க வண்டியில, பொண்ணு வரார் வளையல் வண்டியில. எம்மா தங்கச்சி, எங்களை அப்படியே நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறியா? ஏன் மேம், ஷியர், கண்டிப்பா எடுத்துடலாம். இவளுகளுக்கெல்லாம் நல்ல வெறும் நகையா இருக்கு. எனக்கு மட்டும் இந்த நகையில உள்ள எழுத்து அங்கனங்கன தெரியுது, என்னவோ மாதிரி இருக்கு. சரி, இருந்துட்டு போகுது. நம்ம என்ன வாங்கவா போறோம்? போட்டு தானே பாக்குறோம். சரி போட்டு பார்த்ததுலாம் போதும், எல்லாருக்கும் நல்லாத்தே இருக்கு. எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு வாங்க, போய் காப்பவனுக்கு மோதிரம் வாங்குவோம். சாயங்காலம் டூருக்கு வேற ரெடி ஆகணும்ல, எல்லா துணிமணியும் எடுத்து வைக்கணும். நேரம் ஆயிடுச்சு. என் வீட்டில் இன்னும் துணிமணி நிறைய துவைக்காம வேற கிடக்கு. அதை துவைச்சு காய வச்சு எடுத்துட்டு போறதுக்குள்ள விடிஞ்சிடும். மேம், அப்ப இந்த செயின்ல உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்களா? வேணுமா? வேணும். ஆனா இப்ப வேணா, பிறகு வந்து பாத்துக்கிறோம். கையில கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, அதனால மோதிரம் மட்டும் இப்போதைக்கு எடுத்துட்டு போறோம். இன்னொரு நாளைக்கு வந்து இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எங்களுக்காண்டி ஒரு டப்பால போட்டு தனியா வச்சு வைங்க. இந்த கூட்டத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே நினைச்சேன், இதுங்களை பார்க்கும்போதே நகை வாங்குற கேஸ் மாதிரி தெரியலையேன்னு. ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு இவ்வளோ பில்டப். என்னைய போட்டோ வேற எடுக்க வச்சிருச்சுங்க. என் தோழிகளே, நாங்க 4 பேரும் போட்டிருக்கிற நகையில யார் போட்டிருக்க நகை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வாட்டி நகை கடைக்கு வரும்போது அந்த நகையை வாங்கிடுவோம்.